நிறைய பேர் ஆல்ரெடி நான் போன வருஷம் பேசுனதே கேட்டிருப்பீங்க. சரி, ஓகே. இப்போ இதோட டாபிக் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற சில விஷயங்கள். இது வந்து ஒரு டாப்பிக்காக இல்லை, நம்ம என்ன கற்றுக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதை திரும்பி நம்ம என்ன திரும்பி அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், அதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். சரிங்களா? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்துட்டு உணர்வுகள், அதாவது வந்துட்டு ஃபீலிங்ஸில் எப்படி ஸ்மார்ட்டாக இருக்குது. இப்போ நிறைய குழந்தைங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா, நல்லா படிக்கிறாங்க இல்லை ரொம்ப டேலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்மார்ட்னு சொல்லுவோம், ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். இன்டெலிஜென்ட்னா உங்களுக்கு தெரியும்ல, இன்டெலிஜென்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா நுண்ணறிவுத்திறன் சொல்லுவாங்க. தமிழில் வந்து நுண்ணறிவுத்திறன் சொல்லிட்டு இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இன்டெலெக்சுவல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு குறைவாக, அந்த இன்டெலிஜென்ஸில் குறைவாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களாம் டல்லாக இருப்பாங்க, மன வளர்ச்சி குன்றிய நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. மன வளர்ச்சி குன்றிய நிலைன்றது ஒரு கேட்டகரி. அதுலேயும் வந்து நிறைய ஆட்டிசம் சொல்கிறாங்க, ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்துகிட்டே இருக்கும், அங்கங்கே ஓடிட்டே இருக்கும், டேபிளெல்லாம் கழிச்சு போட்டுரும், ஏதாவது போயிட்டு அடிபடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து ஏடிஹெச்டின்னு சொல்லுவாங்க, அட்டென்ஷன் டெஃபிஷியன்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. ஆட்டிசம்ன்றது வந்துட்டு என்னென்னா, அந்த குழந்தைங்க வந்துட்டு ஒரு வெளி உலக தொடர்பே இல்லாமல் தனக்குள்ளவே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு அம்மா அப்பாவோட எமோஷனல் கண்டென்ட் இல்லாமல், சரியாக அவங்ககிட்ட பேச இதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதை வந்து ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இது இன்னொரு விஷயம் என்னென்னா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னென்னா ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? இன்டெலிஜென்ட்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்டெலிஜென்ஸ் வெரி குட். ஒரு காரியத்தை வந்து சீக்கிரமாக புரிச்சுக்கிறது. எக்ஸாம்பிள், உதாரணமாக என்ன சொல்லுவீங்க? ஒரு காரியத்தை சீக்கிரமாக பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டு சொல்கிறீங்களா? சீக்கிரமாக கற்றுப்பாங்க, ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவாங்க படிக்கிற விஷயங்கள். வேற சொன்னதெல்லாம் செய்வாங்க. ஐக்யூ லெவல், ஐக்யூன்னு தான் சொல்லுவாங்க. அதை இன்டெலிஜென்ட் வந்து ஷார்ட்டாக வந்துட்டு ஐக்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்மார்ட்டாக இருக்கிறது. படிப்பில் நல்லா படிப்பாங்க, நல்லா மார்க் வாங்குவாங்க, அப்புறம் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதை வந்து இன்டெலிஜென்ட்னு சொல்கிறோம். இதுக்குன்னு அசஸ் பண்ணுறதுக்குன்னு நாங்கள் தான் பண்ணுவோம், சைக்காலஜிஸ்ட் பண்ணுவாங்க, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஒரு குழந்தையோட நுண்ணறிவு திறன் என்ன இருக்குது, அது குறைவாக இருந்துச்சுன்னா 40% கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிசபிலிட்டி பெனிஃபிட்ன்றது கவர்மெண்ட்லேருந்து உதவித்தொகை கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்களா, பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த பிளைண்டாக இருப்பாங்க, இல்லை வந்துட்டு ஃபிசிக்கலாக டிசபிள், ஹேண்டெல்லாம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்கு ஸ்க்ரைப்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்துட்டு அவங்களுக்கு ஹையர் பண்ணுவாங்க, அந்த ஸ்டூடெண்ட் சொல்ல எழுதி கொடுப்பாங்க அதை. ஸோ அது வந்து ஸ்க்ரைப்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நுண்ணறிவு திறனால இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டிசபிலிட்டினால அந்த மாதிரி செய்கிறாங்க. சரி, இன்டெலிஜென்ட்டான பசங்கள்லாம் இருக்காங்க, இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. நம்மலாம் இன்டெலிஜென்ட் தான், நீங்களாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸோ அதனால தான் இங்கெல்லாம் இருக்கிறீங்க. ஸோ இப்படி இருக்கவங்க எல்லாமே எமோஷனலாகவும் உணர்வு ரீதியாகவும் ஸ்மார்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ரொம்ப படிப்பாளியாக இருப்பாங்க, ரொம்ப அறிவு கூர்ந்து இருப்பாங்க, அவங்களும் ஒரு பிரச்சனையை வந்துட்டு நிதானமாக ஹேண்டில் பண்ணுவாங்களா, நிதானமாக சமாளிப்பாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது மாதிரி என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் வாய்மொழியாகவே இல்லை பழமொழியாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க, நல்ல திறமையாக தான் இருக்கிறாங்க, ஆனால் இந்த கோவம் தான் கெடுத்து போயிடுது, இந்த இது தான் கெடுத்து போயிடுது. கோவம் மட்டுமே எமோஷன் கிடையாது, நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் சொல்கிற விஷயங்கள் வந்துட்டு பொறுமை இல்லாமல் இருக்கிறாங்க, நிதானம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவசரப்பட்டு பேசிடுறாங்க, கோவப்பட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது இன்டெலிஜென்ஸ் வேறு, உணர்வு வேறு. நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்களாலையும் இந்த எமோஷனான காரியங்களில் வீக்காக இருப்பாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போது இந்த நாடகத்தில் கூட நம்ம பார்த்தோம், கொஞ்சம் ரிலேட்டடாக டிவர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வருது. பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் நல்ல மேனேஜராக இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறாங்க, பட்டு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேரிட்டல் லைஃப்பை லீட் பண்ண முடியல, ஒரு ஹாப்பியான குடும்ப வாழ்க்கையை முன்னெடுத்து போக முடியல. நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன் வருது அந்த பிரச்சனைகள்? அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன?
நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, ஸ்மார்ட்டாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு மாதம் 50,000 இல்லை 30,000 இல்லை 60,000 60,000 30,000 40,000 50,000 ஏர்ன் பண்ணுறாங்க. அப்புறம் ஏன் அவங்க குடும்ப வாழ்க்கை இந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்னா, அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் பிரச்சனைகள் வந்தால் அதில் பிரச்சனை இருக்குமாயின் அது மற்ற விஷயங்கள் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்குமா? இல்லை, மற்ற விஷயத்துலையும் பாதிக்கப்படும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லையும் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாமல் அதுக்குள்ள உறவுகளில் நிறைய பிரிவினைகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோன்னா பக்கத்து வீடே இருப்பாங்க, பேசிக்க பிரச்சனையில் இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க, உறவு முறையிலே இருப்பாங்க, எங்கள் மாமா எங்கள் சித்தப்பானுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே பேசிக்க மாட்டாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன காரணம்? ஏன் அந்த மாதிரியான பிரிவுகள் ஏற்படுது அப்படின்னா, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த அறிவார்ந்த ஆற்றலில் திறமையாக இருக்கிறாங்க, ஆனால் உணர்வு ரீதியான ஒரு ஆற்றலில் பின்தங்கி இருக்கிறாங்க, ரொம்ப கீழ் லெவலில் போயிடுறாங்க. அதனால தான் அவங்களால இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். சரியா? இப்போ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இதில் வந்துட்டு ஒரு 4 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் டாபிக் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நான் சமுதாயம், நானும் என்னோடய ஃப்ரெண்டும், நானும் என் பக்கத்து வீட்டுக்காரும், நானும் என் கூட வேலை செய்கிறவங்களும், நானும் என்னோட சுற்றி இருக்கிறவங்களும், இவங்களுக்குள்ள இருக்கிறதான இன்டராக்ஷன் தான் சொல்லுவாங்க. அதில் முதலாவது வருது என்னன்னா, நான் முதல்ல என்னை பற்றி எனக்கு தெரியுமா? நான் எப்படியாப்பட்டவன் என்னால் புரிஞ்சிக்க முடியுமா? நான் எப்படியாப்பட்டவன் என்னால் தெரிஞ்சுக்க முடியுமா? என்னோட வீக்னஸ் என்ன, என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியுமா? நான் எந்த விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருக்கேன், எந்த விஷயத்தில் நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத தெரியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அந்த அளவுக்கு நம்ம நிதானித்து பார்த்துருப்போமா, அந்த அளவுக்கு நம்ம நிதானமாக யோசித்து பார்த்துருப்போமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நிறைய பேரால் சொல்ல முடியும், நிறைய பேரால் அந்த மாதிரி இருக்க முடியும். ஒரு சில சமயத்தில் இது வந்துட்டு என்ன சார்ந்த பிரச்சனை தான் அப்படின்னா இல்லை, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க அதை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆப்போசிட் பார்ட்டியோ இல்லை ஆப்போசிட்டான நடக்கிற விஷயங்களோ அதுக்கு பாசிபிளாக ஒரு தோதுவாக இல்லாத சமயத்தினால அது ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை. பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டிங்களா, அதை சரி பண்ண செஞ்சீங்களா அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்குறோம். இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மெயினாக நம்ம பிரிச்சுக்கிறதுனா பர்சனல் காம்பிடன்ஸ், சோஷியல் காம்பிடன்ஸ். பர்சனல் காம்பிடன்ஸ்னால் ஒரு தனிப்பட்ட மனிதனோட திறமை, இல்லை ஒரு தனிப்பட்ட மனுஷனோட திறமைகள், இல்லை பொறுப்புகள் வராது, திறமைனே வச்சுக்கலாம். அதே சமயத்தில் சோஷியல் காம்பிடன்ஸ்னால் சமுதாயத்தில் எந்த மாதிரியான திறமைகளை உடையவனாக இருக்கிற அந்த பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். இதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், செல்ஃப் ரெகுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செல்ஃப் அவேர்னஸ்னால் என்னை பற்றி நான் முழுமையாக அறிஞ்சுக்கிறது. செல்ஃப் ரெகுலேஷன்னா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம், நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்னையே நான் வந்து முறையாக என்ன சொல்கிறது, செல்ஃப் ரெகுலேஷன், என்னையே நான் முறையாக செயல்படுத்துறது. சரியா? எனக்கு கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸை தமிழில் சட்டுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அது பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. சரி, ஒன்று வந்து என்ன சொன்னேன், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன். நான் முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் என்னை பயன்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறேன். இன்னொன்று அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், சோஷியல் அவேர்னஸ். அதுக்கப்புறம் அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறேன். மேனேஜ் பண்ணுறதுனா உறவுகளை எப்படி சரிப்படுத்தி வச்சுக்கிறது, இல்லை உறவுகளை ஒரு பாதுகாப்பான வழியில், ரொம்ப நெருங்கி பழகலனாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்களா, பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா, அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் இதில் ரொம்ப கற்றுக்க போகிறோம். சரியா? இதில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இபிஏன்னு சொல்கிறாங்க, எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்டுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இப்போ நம்ம பேங்க்லலாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம், காசு போடுறோம் இல்லையா, சேர்த்து வைக்கிறோம். ஏன் சேர்த்து வைக்கிறோம்? ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கிறீங்க. ஏன் ஃப்யூச்சருக்காக நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சுக்கலாமே, ஏன் பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் போடணும்? வெறும் சேஃப்டியாக மட்டும் இருக்குமா? எஸ், இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது அப்படியே மல்டிப்ளை ஆகும் இல்லையா?
நீங்கள் ஒரு 1000 ரூபாய் போட்டிங்கன்னா அது கூட ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபாய், இல்லை ஒரு 100 ரூபாய் அப்படியே கொஞ்சம் அது 1100 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 1100 ரூபாய்க்கு வட்டி சேரும். அப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். சரியா? அப்போது பேங்க் மேலே என்ன இந்த மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, இல்லை ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறாங்கன்னா அப்போ பேங்க் மேலே என்ன வரும்? நம்மளுக்கு நம்பிக்கை வருது. எக்ஸாக்ட்லி. அப்போது எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட், எமோஷ்னல் பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம், நம்ம விஷயங்களை நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அது அடுத்தவங்களுக்கும் இல்லை நமக்கும் ஒரு ட்ரஸ்டபிள் பர்சனாக இருக்கணும். அதாவது வந்துட்டு இப்போ நான் இவங்ககிட்ட நான் சில விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப அன்பாக இருக்கேன், இல்லை வந்துட்டு அக்கறையாக இவங்ககிட்ட நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க மேலே கேர் எடுத்துக்கிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ரெண்டாவது, இவங்க எனக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது தான், இவங்க எனக்கு அதை திருப்பி கொடுக்கும்போது இவங்க மேலேயும் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும், ட்ரஸ்ட் வரும். சரியா? அப்போது நான் மற்றவங்க கிட்ட என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மற்றவங்க கிட்ட என்ன இருக்குது, என் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இருக்குது, என்னோட மனைவி கிட்ட எப்படி இருக்குது, என்னோட அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்குது, இந்த சொசைட்டியில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிப்ளைவாக கிடைக்கும். ரைட்? ஸோ அப்போது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றது. ரெண்டாவது வந்து இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல விஷயங்களாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ட்ரஸ்ட்டை கொடுக்கும். இந்த பர்சன் வந்து ரொம்ப லாயலான பர்சன், நேர்மையான பர்சன், திறமையான பர்சன் அப்படின்னு வரும். இதே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டீங்க, நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க, அதாவது மற்றவங்ககிட்ட வந்து எடுத்துக்கிறீங்க, எடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை வந்து ஒழுங்காக வரல, ஒரு மாதிரி நெகட்டிவான பிரச்சனைகளோ நெகட்டிவான விஷயங்கள் தான் வருது. அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்பிக்கை உடைஞ்சிரும். அப்போது அந்த ரிலேஷன்ஷிப் திருப்பி கண்டினியூ ஆகாது, நம்ம அதை குவிட் பண்ணிடுவோம் இல்லையா? அதை நம்ம நிறுத்திடுவோம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஹைஜாக்கிங்னு சொல்கிறாங்க. ஹைஜாக்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தையை கடத்தல் சொல்லலாமா? கடத்தலில் என்ன சொல்கிறது? கடத்தல் தான் சொல்லலாமா? ஹைஜாக்கிங். ஹைஜாக்கிங்னா கடத்தல் சொல்லலாம், இல்லைன்னா திருடுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், அபகரிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். எஸ், வெரி குட், தேங்க்யூ. அப்போது எமோஷனல் ஹைஜாக்கிங்னா எனக்கே தெரியாமல் ரொம்ப அதிகமான சந்தோஷத்துலையோ ரொம்ப அதிகமான கோவத்துலையோ, இது வந்து 2 விதமான எமோஷனில் தான் இது ரொம்ப அதிகமாக நடக்கும். ஒன்று அதிகமான பயம், இன்னொன்று அதிகமான கோவம். இந்த எமோஷனல் ஹைஜாக்கிங். நான் ரொம்ப அதிகமான கோவத்தில் இருக்கிறேன் அப்படின்னா, இல்லை ரொம்ப அதிகமான பயத்தில் இருக்கேன்னா இந்த எமோஷனல் ஹைஜாக்கிங் நடக்கும். என்ன ஆகுனா அந்த எமோஷன் வந்து என்னையே ஹைஜாக் பண்ணிடும். என்னோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணாமல் என்னை கண்ட்ரோல் பண்ணி அந்த எமோஷனை நான் ஹைஜாக் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா என்னோட கண்ட்ரோல்லே இல்லாமல் பேசிடுவேன். நான் என்னோட கண்ட்ரோல்லே இல்லாமல் நான் வெளிப்படுத்திடுவேன். அப்போ அதோட கான்சிக்வன்சஸ் என்ன ஆகும்? நான் அப்படி நடந்துக்கிட்டதுனால என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அதை பற்றி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இல்லை அதோட கான்சிக்வன்சஸ் எனக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு கான்சிக்வன்சஸாக இருக்கும். பட் அதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் தெரியும். நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம், நான் அவசரப்பட்டு பேசிட்டேன், நான் அவசரப்பட்டு நடந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போது நம்ம என்ன ஆகணும்னா ஒவ்வொரு சமயத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஹைட்டன்ட் எமோஷன் வரும்போது, ஓவர்வெல்ம்ட்னா ரொம்ப அதிகமான கோவங்களோ ரொம்ப அதிகமான சந்தோஷமோ, என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணாதீங்க, எதையும் நீங்கள் கமிட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப கோவமாக இருக்கும்போது அதிகமாக பேசாதீங்க, ஏதாவது வார்த்தையை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. அது அவ்வளோ ட்ரூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கமிட் பண்ணிட்டோன்னா அந்த எமோஷன், அந்த ஹாப்பினஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியுமானா முடியாது. சப்போஸ் நம்ம அதை ஃபெயில் ஆகிட்டோன்னா அப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த ஹானஸ்ட்னஸ் கம்மியாயிடும். ஆமாம், இவங்க பேச தான் பேசுவாங்க, இவங்க செய்ய மாட்டாங்க, அதுபடி இவங்க ஜஸ்ட்டு சொல்லுவாங்க, சந்தோஷத்தில் சொல்கிறாங்க, இவங்க அந்த மாதிரி செய்கிறவங்கலாம் கிடையாது, அவங்க மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்போ நம்ம என்ன ஆகணும்னா நம்மளோட எமோஷனல் ஹைஜாக்கிங், எந்த சமயத்தில் நான் ரொம்ப அதிகமாக கோவத்தில் இருக்கணும் இல்லை சந்தோஷத்தில் இருக்கணும், எந்த ஒரு எமோஷன் நான் ரொம்ப டாமினேட் பண்ணுதோ அந்த சமயத்தில் நான் ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த எமோஷனுக்கு நான் என்னை விட்டு கொடுத்துடக்கூடாது, நான் வந்துட்டு என்னோட கண்ட்ரோல்லே இருக்கணும். அந்த சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து நான் அந்த வார்த்தையை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம், பேசிக்கான கான்செப்ட். இப்போ நம்ம போகலாம் சோஷியல் அவேர்னஸ். சோஷியல் அவேர்னஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 விதமான விஷயங்களை சொல்லித்தராங்க. அதில் 3 விதமான விஷயங்கள் என்னென்னா எமோஷனல் அவேர்னஸ்னால் என்ன சொல்லுதுன்னா,
நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன், ஏன் அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க உங்கள் எமோஷன்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? யாராவது கோவமாக இருக்கீங்களா, இல்லை யாராவது ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? ஓ, ஏசியால் தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண இருக்குது. ஓகே, வெரி குட். சரி, வேறு யாருன்னா சந்தோஷமாக இருக்கிறதோ, இல்லை ஓகே ஓகே பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமும் இல்லை கோவமும் இல்லை வருத்தமும் கிடையாது, நான் நார்மலாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை தவிர்த்து வேறு ஏதாவது கொஞ்சம் கோவமாக இருக்கிறேன், கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறேன், இல்லை கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கையெல்லாம் தூக்க தேவையில்ல, எதுவும் சொல்ல தேவையில்ல. நீங்களே நிதானிச்சு பார்த்துக்கோங்க. ஏன் கோவமாக இருக்கிறீங்க, என்ன ஆச்சு? ட்ரை டு திங்க் அபவுட். என்னை பற்றி இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை பற்றி யோசிச்சு, ஐ மீன் லைக் அது குறித்து யோசிச்சிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துங்க. எமோஷனல் அவேர்னஸ், லைக் இன்னும் இப்போது என்ன ஃபீலிங் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்குது, ஏன் அந்த ஃபீலிங் இருக்குது. பாசிட்டிவான ஃபீலிங்காக தான் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது உங்களுக்கும் பாதிப்பு இல்லை, மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் நெகட்டிவான ஃபீலிங்காக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, இம்மிடியேட்டாக அந்த ஃபீலிங் அப்படியே பிஹேவியராக கன்வெர்ட் ஆகும். அந்த எமோஷன்ஸ் அப்படியே பிஹேவியராக கன்வெர்ட் ஆகி, நான் கோவமாக இருக்கிறேன்னா அடுத்தவங்கிட்ட பேசும்போது கோவமான ரிப்ளைவோ இல்லை எரிச்சலான ரிப்ளைவோ தான் நான் கொடுப்பேன் இல்லையா. அப்போ என்ன ஆகும், உறவு முறைக்குள்ளே பாதிப்பு ஏற்படும். அது இப்போ டெம்பரரியாக கூட இருக்கும், நீங்கள் போய் சாரி கேட்டிங்கன்னா அது திருப்பி ரீயூனியன் ஆகும். அதே திரும்ப ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அந்த உறவு என்ன ஆகும், கொஞ்சம் கேப் வர ஆரம்பிச்சிடும். ஆமாம், எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க, திருப்பி வந்து சாரி கேட்பாங்க. ஆமாம், இவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம எமோஷனல் அவேர்னஸ், இது நான் எப்படி நான் வந்துட்டு என்னை பற்றி அவேராக இருக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போதைக்கு, ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபீலிங்ஸு உங்களை என்ன செய்ய வைக்குது, என்ன செய்ய சொல்லுது, என்ன பேச சொல்லுது. நான் என்ன பேச போகிறேன், இல்லை என்ன செய்ய சொல்லுது. சப்போஸ் லைக் இந்த சுச்சுவேஷன்லேயே வேணாம், நான் வெளியே போயிடலாம் அப்படின்னு தோணுதா, இல்லை நான் திருப்பி அவங்களுக்கு இது பதிலடி கொடுத்தே ஆகணும்னு தோணுதா, இல்லை திருப்பி வந்துட்டு நீங்கள் அதை பற்றி திரும்ப திரும்ப ரீஹர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டே இருக்கீங்களா, அவங்க என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீஹர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா. இந்த ரீஹர்ஸ் பண்ண அதாவது திரும்ப திரும்ப இதை யோசிக்க என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் அந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சுச்சுவேஷன்லேருந்து டிட்டாச் ஆகி போயிடணும், இந்த எமோஷன்ஸ்லேருந்து டிட்டாச் ஆகி போடணும். டிட்டாச் ஆகி போயிருந்தா என்னன்னா, இதுலேருந்து வெளியே வந்துடணும். தூக்கி போடுறதில்ல. ஓகே, ரொம்ப சிம்பிளாக சைக்கலாஜிக்கலாக சொல்ல போனோன்னா, ஆமாம் கோவமாக இருக்கிறேன், கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்கிறேன், சரி கொஞ்சம் அமைதியாக தான் நல்லாயிருக்கும், இல்லை யார்கிட்டையும் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். தூக்கி போடுறது வந்து ரொம்ப சுலபமாக நடக்காது, அது அந்த அளவுக்கு தூக்கி போடவும் முடியாது. அது நம்ம பேக் ஆஃப் மைண்டில் அது ஓடிட்டே இருக்கும், அந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும், கம்ப்ளீட்டாக அதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. பட் டெம்பரவரியாக, பிகாஸ் அந்த எமோஷன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் உங்களை ஈஸியாக சமாளிச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 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 அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபீலிங்ஸு உங்களோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி அஃபெக்ட் ஆகுது. இப்போ ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க, டார்கெட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கோவமாக இருக்கும்போது அதை செஞ்சு முடிச்சிட முடியுமா? யாரெல்லாம் கோவமாக இருக்கும்போது என்னால் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், அதாவது வந்து நான் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? எந்த ஒரு வேலையும் இல்லை, கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் நான் கோவமாக இருந்தாலும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவேன் அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்லை, இருந்தீங்கன்னா சொல்லலாம், நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். நான் வந்துட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லணும்லாம் இல்லை, அப்படி சமாளிக்கிற திறன் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி இருக்கீங்களா? ஒரு கோவமாக இருக்கும்போதோ, இல்லை பயமாக இருக்கும்போதோ, அப்செட்டாக இருக்கும்போதோ, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இல்லை நான் செய்ய வேண்டிய சில காரியத்தை நல்ல திறம்பட நான் செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கீங்களா? யாரோ சொல்ல வந்தீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். யூரிச், யூ வாண்ட் டு சே எனிதிங்? கோவமாக இருக்கும்போது திறம்பட செஞ்சிருவியா? எப்படி சொல்லு, கொஞ்சம் ஷேர் பண்ண அதை பற்றி. யூரிச் வந்துட்டு கோவமாக இருக்கும்போது திறம்பட செஞ்சிருவாங்களாம். இது வந்துட்டு நீ நார்மலாக இருந்து கோவமே இல்லாமல் அப்செட்டே இல்லாமல் இருக்கிறப்ப செய்கிற வேலையை விட எஃபெக்டிவாக இருக்குமா, இல்லை அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குமா? எக்ஸாம்பிள் யாரு? உங்க அம்மா ஏதாவது கடைக்கு போயிட்டு வா, சமையல் செஞ்சிரு, பாத்திரம் கழுவிடு, பெருக்கிடு, திஸ் இஸ் ஆல் லைக் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டெய்லி இது இல்லை.
இதெல்லாம் வந்து பை ப்ராக்டிஸ்லேயே வந்துச்சு இல்லை. இப்போ நான் சின்னதுலேருந்தே வீட்டை பெருக்கிறேன்னா அம்மா சொல்லும் போது வேகத்தில் ப்ரெஷரில் என்ன பண்ணிடுவேன், சீக்கிரமாக கூட கூட்டிடுவேன். இது இது கிடையாது. இது எஃபிஷியண்ட்டான ஒரு காம்பிடென்ட்டான வேலைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. மற்றபடி ஒரு ரைட்டிங்ஸோ படிக்கிறதோ இல்லை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு இப்போது வேலையில் இருக்கிறாங்க, ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வேலை இருக்கலாம், ஏதாவது ப்ராஜெக்ட் வேலையாக இருக்கலாம், அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியுமா? இல்லை. அதுனா எமோஷன்ஸ் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்மளோட எமோஷனை பற்றி ரொம்ப அவேராக இருக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு அவேர்னஸ். இது ரெண்டாவது அக்யூரேட் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு இந்த நான் அவேர்னஸ்க்கு வந்தாச்சு, செல்ஃப் அவேர்னஸ்க்கு வந்தாச்சு, இன்னும் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா என்னோட ஸ்ட்ரென்த் என்னோட வீக்னஸ் என்ன. நான் கோவமாக இருந்தேன்னா இல்லை நான் கோவமாக இருக்கிறேன்னா என்னோட ஸ்ட்ரென்த் என்னோட வீக்னஸ் என்ன. இல்லை நான் கொஞ்சம் சீக்கிரமாக கோவப்பட்டு பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட வீக்னஸ் பாயிண்ட் இருக்கா? இல்லை ஸ்ட்ரென்த்து நான் யார்கிட்டையுமே பேசாமல் அமைதியாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கா? ஸோ அந்த எமோஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத உங்களை ரொம்ப இதுவாக கான்ஷியஸாக புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் உஷாராக அடுத்த கட்ட நடவடிக்கை செய்ய முடியும்னுட்டு. ஃபஸ்ட்டு அவேர்னஸில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எமோஷனல் அவேர்னஸ், நான் என்ன மாதிரியான ஃபீலிங்கில் கோத்ரூ பண்ணுறேன்றது தெரியணும். அடுத்தது அதை அசஸ் பண்ணுறேன். எப்படி அசஸ் பண்ணுறேன்னா அதோட ஸ்ட்ரென்த் என்ன, அதோட வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த முன் அனுபவங்கள்லாம் இருக்கும். ஒரு ரிஃப்ளெக்டிவ் லேர்னிங் மாதிரி. ரிஃப்ளெக்டிவ்னா என்ன, நான் ஒரு கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரி. நான் இந்த மாதிரி கோவத்தில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குது என்ன அறியாமல், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன், என்னென்ன வார்த்தைகள்லாம் விட்டுருக்கேன், இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிஃப்ளெக்டிவ் லேர்னிங், இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் என்னையே கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு ஓப்பன் டு ஃபீட்பேக். யாராவது உங்களை ஃபீட்பேக் சொன்னாங்க, ஏதாவது வெளிப்படையான கருத்துக்களை உங்களை பற்றி சொல்கிறாங்க, இல்லை உங்களோட எமோஷன்ஸை பற்றி சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் நல்ல ஒரு மனசோட ஏற்றுக்கொள்ளணும். யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். லைக் அதுக்கேற்ற மாதிரி என்னை எப்படி நீ கோவக்காரின்னு சொல்லலாம், என்னை எப்படி வந்துட்டு நான் கோவத்தில் வந்துட்டு வார்த்தையை விட்டுருவேன் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் சண்டைக்கு போக முடியாது. அவங்களோட அப்சர்வேஷனை சொல்கிறாங்க. ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களோட விருப்பம். சரியா? நீங்கள் மாற்றிக்கணும், இல்லை நான் வந்துட்டு நல்ல ஒரு பர்சனாக இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பர்சனாக வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கலாம். இல்லை எனக்கு வேணும்னா நீங்கள் உதாசீனம் பண்ணிட்டு போயிடலாம், அது வேணானே விட்டுட்டு போயிடலாம். பட் ஒருத்தர் ஒரு ஃபீட்பேக் தராங்கன்னா அதை நிதானித்து பார்க்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன அடுத்த கட்ட லெவலில் என்ன போட முடியும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் நமக்கு. வில் பி கான்ஃபிடென்ட் அபவுட் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த மாதிரி வீக்னஸ் இருக்குதுன்றதை நான் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் செல்ஃப் அவேர்னஸ்குள்ளே வருது. அடுத்தது என்னன்னா செல்ஃப் ரெகுலேஷன். சரி, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்பா, என்னோடய வீக்னஸ் என்ன, என்னோடய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுது, நான் என்ன ஃபீலிங்குள்ளே போகிறேன்னு தெரியுது, இந்த ஃபீலிங் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், ஏன் நான் ஃபீல் பண்ணுறேன்றது புரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஃபீலிங் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். சரி, இதெல்லாம் நான் எப்படி மாற்றுறது, எனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நான் என்ன மாதிரி மாற்றுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். செல்ஃப் கண்ட்ரோல்னால் என்னது? சுய கட்டுப்பாடு இல்லையா? ஸோ சுய கட்டுப்பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கோவத்தில் என்ன பண்ணுவீங்க? நம்ம முதல்ல கூட சொன்னேன் இல்லையா, நான் வார்த்தையை விட்டுருவேன். எஸ், செல்லை உடச்சிருவாங்களாம். நீங்கள் உடச்சிருவீங்களா? உடச்சிருக்கீங்களா? இல்லை. ஸோ ஷீ இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல். சரி, வேற யார் என்னென்ன பண்ணுவீங்க கோவத்திலையோ, இல்லை பயத்தில் இருக்கும்போதோ, இல்லை ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போதோ என்னென்ன பண்ணுவீங்க? பொருட்கள் பறக்கும். அதுக்கு ரெக்க இருக்கா? இல்லை நீங்கள் பறக்க வைப்பீங்களா? நீங்கள் பறக்க வைப்ப. ஓகே, வேற? பயம் காட்டுவீங்க. அடுத்தவங்களை மிரட்டி பயம் காட்டுவீங்க. ஓ, த்ரிட்டன் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க. ஆ சரி, த்ரிட்டன் பண்ணுவாராம், அதாவது மிரட்டுவார். நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன், நான் கையை அறுத்துப்பேன், இல்லை வந்துட்டு நான் இந்த பண்ணிப்பேன் அதை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி. வேற என்னென்ன பண்ணுவீங்க? யார் சொன்னது? வெரி குட். நம்மளை அறியாமல் நம்ம செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இம்பல்சிவ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. இம்பல்சிவ் பிஹேவியர் இப்போ நிறைய வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சைக்கலாஜிக்கல் டிஸார்டரில் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. ஸ்டேபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். இவங்க வந்துட்டு நார்மலாக தான் இருப்பாங்க, நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்காக சட்டையை கிழிச்சிக்கிட்டு தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அழுக்காக இருந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டெல்லாம் இருக்கலாம் மாட்டாங்க, நார்மலாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே வந்துட்டு எந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத சில பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க, நான் சொல்ல விரும்பல. சில பேர் வந்துட்டு கையை அறுத்துக்கிறவங்களாம் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட சின்ன வயசில் அனுபவங்கள்லாம் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட்டை வச்சு சுட்டுப்பாங்க. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு எஸ் வெரி குட். தண்ணி தானே காயப்படுத்திக்கிறது, அந்த அம்மா சொன்னாங்க. இதை தண்ணி தானே காயப்படுத்திட்டேன். இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை இந்த மாதிரி யாருக்காவது மார்க்ஸ் இருக்குதா? நான் யார்கிட்டையும் கேட்கல, யாரும் கையெல்லாம் தூக்க சொல்லலை. பட் நீங்களாவே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. இல்லை இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு விஷயம் கூட இருக்கும். இதே வந்துட்டு சிம்பிளான விஷயங்கள் சொல்லணும்னா மொபைலு தூக்கி போடுறது, சாமானை போட்டு உடைக்கிறது, இல்லை வீட்டை விட்டு ஓடுறது, இல்லைனா கயிறை எடுத்து உடனே நான் வந்துட்டு இதை பண்ணிக்க போகிறேன் அதை பண்ணிக்க போகிறேன், இல்லை வந்துட்டு அவசரப்பட்டு மாத்திரையை போடுறது, இந்த மாதிரிலாம் யாராவது இருந்தீங்கன்னா ட்ரை டு திங்க் அபவுட் இட் யுவர் இம்பல்சிவ். இந்த மாதிரி இம்பல்சிவான விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்னா உங்களை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கல, இன்னும் உங்களையோ இல்லை உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போது செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா ரொம்ப இம்பல்சிவான பிஹேவியர்ஸை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டே கம்போஸ்ட். கம்போஸ்டாக இருங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிதானமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ட்ரஸ்ட் வர்த்தினா என்னது? நம்பகத்தன்மை. அப்போ என்ன பண்ணணும்னா ஆக்ட் எத்திக்கலி. நீங்கள் கோபமாக இருந்தாலும் அந்த எத்திக்கல் பவுண்டரிக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்றது. அதாவது உங்களோட உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வெளிப்படுத்துகிற மனுஷனோட உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். அந்த எத்திக்கல் பவுண்டரிக்குள்ளே இருக்கணும். அப்போ நீங்கள் வந்துட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்போ நான் கோபமாக இருக்கேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அடுத்தது வந்து நான் கோபத்தில் தான் இதெல்லாம் பண்ணேன்றதை ஜஸ்டிஃபை பண்ணணும், அதாவது வந்து நான் இதெல்லாம் வந்துட்டு நியாயப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணலைன்னா அடுத்தது அந்த பர்சனுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. மேபி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை ஏற்றுக்கலாம், ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே இருக்கிறதுனால, ஒரு திருமண இதுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களை ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு பக்கத்து வீட்டுக்காரோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ ஒரு வெளிநபரோ இல்லை வேலை செய்கிறவங்களோ கூட வேலை செய்கிறவங்களோ அவங்களாம் ஏற்றுக்கணும்னு எந்த வித நிபந்தனையும் இல்லையே. அப்போ என்ன ஆகுது? உங்களோட லாயல்ட்டி அங்கே பாதிக்கப்படுது. அப்போ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த உங்களோட கோபத்தை வெளிப்படுறதை எத்திக்கலாக நடந்துக்கணும். அதாவது ஒரு நியாயமான ஒரு கோட்பாடுக்குள்ளே நீங்கள் அதை வெளிப்படுத்தணும். பேச்சாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் அது எல்லாருமே ஏற்றுக்கிற முறையில் வெளிப்படுத்தலாம். சப்போஸ் வந்துட்டு இப்போ நான் கோபமாக இருக்கேன், இவங்க என்ன ஏதோ கேட்குறாங்க, நான் இவங்க மேலே அப்செட்டாக இருக்கிறேன், அண்ணால் சிஸ்டர் மேலே அப்செட்டாக இருக்கிறேன், இவங்க என்ன ஏதோ கேட்குறாங்க, நான் கோபத்தை எப்படி வெளிப்படுத்தலாம்? நான் பாட்டில் போட்டு உடைக்கிறதுக்கும் எனக்கு முடியும். இதே வந்துட்டு நான் அவங்கள ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? அது கூட இம்மெச்சூர்ட் தான். இல்லைன்னா நான் சொல்கிறது இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, இல்லை அறிவு சாப்பிட்டியா, எப்போ வந்த, எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கேன், ஓகே பரவாயில்ல அப்படின்னு கூட நான் போயிடலாம். அது ஈஸியாக புரியும் அவங்களுக்கு. இதுக்காக நான் போயிட்டு மொபைலை போட்டு உடைக்கணுன்றதோ, இல்லை கையை அறுத்துக்கணுன்றதோ, இல்லை வந்துட்டு தூக்கி அடிக்கணுன்றதோ, இல்லை அவங்களை எடுத்தறிஞ்சு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு புத்தி இல்லையா, உங்களுக்கு அறிவு இல்லையா, நீங்கள் ஏன் இப்படி வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்லாம் அவசியமே இல்லையே. அந்த அளவுக்கு போய் தான் என்னோடய கோபத்தை வெளிப்படுத்தணும்னு இல்லை. அவங்களோட எத்திக்கல் பவுண்டரி, நானும் நீயும் ஒரு இதுக்குள்ளே இருக்கிறோம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம்னு நான் முடிச்சுக்கலாம், ஓகே ஃபைன். இனிமேல் நான் அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா எடுக்காமல் போயிடுவேன், இல்லைனா அவங்கள பார்க்காம போயிடுவேன், இல்லைனா அவங்க கூட பேசாமல் நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். இதுக்காக நான் வந்துட்டு மொபைல்லாம் போட்டு அவங்க எதிர்க்க அவங்கள அசிங்கமாக திட்டி நான் போனேன்னா அதுக்குள்ளே எப்போவுமே நம்ம சேர முடியாது. இல்லை ஒருவேளை என் மேலே தப்பு இருந்தாலோ, இல்லை மற்றபடி அவங்க மேலே தப்பு இருந்தாலோ, இல்லை அந்த சுச்சுவேஷனு அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுனாலோ நாளைக்கு வந்து நான் முகத்தை கொடுத்து பேச முடியாது இல்லையா? ஸோ அதனால் கோவம் வந்தாலும் அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே நடந்துங்க, அந்த எத்திக்கல் பவுண்டரியை நீங்கள் கண்ட்ரோல் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பில்ட் ட்ரஸ்ட் த்ரூ த ரிலையபிலிட்டி அண்ட் அத்தென்டிசிட்டி. அடுத்தது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கிறவங்க, அதாவது நம்பிக்கைத்தன்மையாக இன்னொருத்தருக்கு நம்பிக்கைத்தன்மையாக இருக்கணுன்றவங்க அவங்களோட மிஸ்டேக்ஸை அவங்க ஒத்துப்பாங்க. ரெண்டாவது, மற்றவங்க மேலே தப்பு இருக்குதுனாலும் அதை பொறுமையாகவோ நிதானமாகவோ எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது
நான் செல்ஃப் ரெகுலேஷன், ஒரு நம்பிக்கைத்தன்மையாக நான் இருக்கணும், நடந்துக்கணும், என் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், நான் தப்பு பண்ணாலும் ஏற்றுக்கிற மனப்பான்மை எனக்குள்ளே இருக்கணும். எஸ் சாரி இட்ஸ் மை மிஸ்டேக், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு ஏற்றுக்கிற நிலமையில் இருக்கணும். ரெண்டாவது, இப்போ சிஸ்டர் வந்துட்டு முரண்பாடாக அவங்க ஏதாவது சொல்ல வராங்க பண்ணாங்கனாலும் அதை நான் என்ன பண்ணணும், அவங்கள கன்ஃபரண்ட் பண்ணணும். கன்ஃபரண்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்படி இருந்தோன்னா ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கலான்றது. அடுத்தது மனசாட்சின்னு சொல்லுவாங்க. மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கீங்களா? தப்பு இல்லை, நானும் அப்படி தான். மோஸ்ட்லி ஐ வில் ட்ரை டு அக்செப்ட் மை மிஸ்டேக்ஸ். ரொம்ப எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பேன்லாம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணேன்னா அதை நான் சொல்லிடுவேன், ஏற்றுப்பேன், இட்ஸ் மை மிஸ்டேக் அப்படின்றத. சாரி கேட்குறதுனால ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத குறைஞ்ச ஒரு அதிகமான அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் நிறைய விஷயத்தில் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். அதை நான் எனக்குள்ளே மாற்றிக்கணும், எனக்குள்ளே கொண்டு வர விஷயம். பிகாஸ் நான் இதை ஒவ்வொரு முறை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா அதுக்கு முன்னாடி நான் எனக்கு சொல்லி கொடுத்தா தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். இதெல்லாம் படித்து நான் புரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி இருக்கிறேனான்றதை நான் கோத்ரூ பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ இது எல்லாராலையும் பாசிபிலிட்டி கிடையாது 100 out of 100, பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட விஷயங்கள். ஸோ மனசாட்சியோடு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணீங்க இல்லை கமிட் பண்ணீங்க, நான் இந்த விஷயத்தை செஞ்சு தரேன், அந்த விஷயத்தை நான் செஞ்சு தரேன் அப்படின்னா யூ ட்ரை டு அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்னா அடாப்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அடாப்டபிலிட்டினா இப்போ நம்ம ரொம்ப அடாப்டபிலிட்டினா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆமாம், ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இப்படி நம்ம சமுதாயத்தில் இருக்கிறோம் இல்லை மற்றவங்க கூட நம்ம இருக்கிறோன்னா நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆஸ் எ இண்டிவிஜுவல் இப்போ இவங்ககிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்ப்புக்குன்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்கு பியர் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது நான் சைக்கலாஜிக்கலாக சொல்லி தரணுன்ற மாதிரி இவங்க என்கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பேன். அவங்களோட ப்ரேயர் எதிர்பார்ப்பேன், அவங்களோட ஒரு சில விஷயத்தில் அவங்களோட தாட், இந்த பிரச்சனை இந்த மாதிரி ஆகிருக்குது, இதை என்ன பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சில விஷயங்களை ஸ்பிரிச்சுவலாக நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இட்ஸ் கிவ் அண்ட் டேக். ஐம் டேக்கிங் ஃப்ரம் ஹர், ஐம் ஜஸ்ட் கிவிங் பேக் டு ஹர் வாட் எவர் இட்ஸ் பாசிபிள் ஃப்ரம் மை சைட். நான் என்னெல்லாம் முடியுமோ என்னோட சைட்லேருந்து அவங்களுக்கு நான் தரேன். பிகாஸ் நான் அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்களை எடுத்திருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அடாப்டபிலிட்டி. இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அதை முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம சரி செய்யறதுக்கோ இல்லை அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கோ ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது நிறைய சுச்சுவேஷன் வந்து பாசிபிலிட்டி அமையாதில்லை, நல்லபடியாக அமையாதில்லை, திடீர்னு சேஞ்சஸ்லாம் வரும். அந்த சேஞ்சஸ்லாம் நான் அடாப்ட் பண்ணி போகணும். சப்போஸ் அவங்க பேசலைனாலும் நான் மூவ் பண்ணி போய் தான் ஆகணும். சப்போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கும் அவங்களுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு பிரிவினை வருதுன்னா இதை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டோ இது பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஐ ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் ஹேவ் டு அடாப்ட் தி சிச்சுவேஷன் அண்ட் ஹேவ் டு மூவ் ஆன். திரும்ப நான் வந்துட்டு ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கணும், அதை நினச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து செல்ஃப் ரெகுலேஷன். செல்ஃப் ரெகுலேஷனா என்னது, என்ன சொன்னோம், கற்றுக்கொள்வதை. எஸ், என்ன கற்றுக்கிட்டோம், செல்ஃப் அவேர்னஸ். செல்ஃப் அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் செல்ஃப் ரெகுலேஷன், நான் என்ன அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்றது தான். அடுத்தது செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்கிறாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன்னா என்னன்னா, ஒரு பிரச்சனை வருது இல்லை ஒரு பிரச்சனை இதுவாக இருக்குன்னா அதே மாதிரி தேங்கி நின்றுடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேங்கி நின்றுடக்கூடாதுன்னா அந்த பிரச்சனையிலே மூழ்கி எந்த வேலையும் செய்யாமலாம் இருக்கக்கூடாது. அடுத்தது எனக்கு என்ன இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நானாக மோட்டிவேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் செல்ஃப் மோட்டிவேஷனில் சொல்ல வராங்க. அடுத்தது சோஷியல் அவேர்னஸ். சோஷியல் அவேர்னஸ்னால் என்னது, செல்ஃப் அவேர்னஸ் சொல்லியாச்சு. சோஷியல் அவேர்னஸ் சமுதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எனக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள உறவுகளையோ இந்த எமோஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இதில் நிறைய விஷயங்கள் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. படித்த பசங்களுக்கெல்லாம் நிறைய தெரியும். எம்பத்தினா என்ன, சிம்பத்தின்னு இருக்கும், அதுக்கு அடுத்த வார்த்தை எம்பத்தின்னு இருக்கும். சிம்பத்தினா என்ன, எம்பத்தினா என்ன, சாரி, மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது. இது என்னது, இது மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது. எஸ், சிம்பத்தி. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க,
புரியுது அவங்களுக்கெல்லாம் அவங்க சொன்னது? அவங்களோட பிரச்சனைக்குள்ளே போய் நான் பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அவங்களோட பிரச்சனைக்குள்ளே போய் நான் பார்க்கணும். அது என்னோட பிரச்சனையாக நான் அப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்றதை நான் ஃபீல் பண்ணி பார்க்கணும். இப்போ சப்போஸ் லைக்னோ ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு லாஸ் இருக்குது, ஐ மீன் லைக்னோ யாரோ அவங்க வீட்டில் வந்துட்டு தவறிட்டாங்க. அப்போது அந்த தவறின ஃபீலிங் அவங்களோட மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும், அதை நான் வந்துட்டு அவங்களோட சுச்சுவேஷனில் போய் என்ன பார்க்கணும், எப்படி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது. அப்போ நம்ம அதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டோன்னா, எம்பத்தி புரிஞ்சுக்கிட்டோன்னா நிறைய விஷயங்களில் கிளாஷஸ் வராது, பிரச்சனைகள் வராது, எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைகளே வராது. இது சமுதாயம் சார்ந்தது இல்லையா? இப்போ நான் என் வீட்டுக்குள்ளவே இருக்கிறது பிரச்சனை கிடையாது, நான் போயிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அப்போ நான் எம்பத்தியாக இல்லை, அவங்களோட ஃபீலிங்ஸை என்னோட ஃபீலிங்ஸை நான் பார்க்கல அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். சரியா? ஸோ எம்பத்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எம்பத்தியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அட்டென்டிவாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களோட விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, ஃபீலிங் இருக்குன்னு. ஆனால் ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்கள், இல்லை இவங்க முன்னாடியெல்லாம் அப்படி பேச மாட்டாங்களே, முன்னாடியெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க, யூ வில் கெட் சம் கியூஸ்னா என்ன சொல்லுவாங்க, சில அறிகுறிகள் சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா கியூஸ்ன்னு சொல்லலாம். அது சிலது தெரியும், ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இது வந்து லாஸை பொறுத்த வரைக்கும் தான். மற்ற விஷயங்கள் இருக்கும்போது அவங்க கோபமாக பேசுறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஏதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இவங்ககிட்ட கோபமாக பேசுகிறேன்னா இவங்க மேலே இருக்கிற அப்செட் இல்லை, மேபி எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லை எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அந்த எமோஷன்ஸில் இருக்கும்போது இவங்க ஏதாவது கேட்கும்போது நான் நோன்னு சொல்லிடுவேன், இல்லை இவங்களை கொஞ்சம் ஹார்ஷாக கொஞ்சம் வார்த்தையில் கூட நான் பேசிடுவேன். இது இவங்க மேலே இருக்கிற அப்செட் கிடையாது, எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருந்திருக்கு அதனால நான் பேசியிருக்கேன். அப்போ இவங்க எம்பத்தியாக இருந்தால் மட்டும் தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும், என்னோட பிரச்சனையை புரிஞ்சிக்க முடியும். ஷீ ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அறிவு இவ்வளோ நாள் சரி இங்கே பார்க்கலாம். அப்போது என்னன்னா அறிவு நல்லா தான் பேசுவாப்புல, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிற இருக்கிற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கோவமாக பேசுகிற மாதிரி, அப்செட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, தெரியல. சரி அப்புறம் கேட்டுக்கலாம், பொறுமையாக கேட்டுக்கலாம், என்ன பிரச்சனைன்றதை கேட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம். இதுதான் வந்துட்டு என்னன்னா லைக் யூல் கெட் கியூஸ், சில அறிகுறிகள்லாம் கிடைக்கும், நீங்களே நிதானிச்சு பார்க்கணும். ரைட்? அது எம்பத்தியாக இருக்கும்போது மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷோ சென்சிட்டிவிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் அதர் பெர்ஸ்பெக்டிவ். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் நான் இந்த பிரச்சனை இப்படி தான் பார்க்குறேன், அவங்க என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, நான் திரும்ப இந்த கான்டெஸ்ட்டுக்குள்ளே பேசுகிறேன், ஹர்ட் பண்ணுறது, கோவப்படுறது, பிரச்சனை, இந்த கான்டெஸ்ட்டுக்குள்ளே பேசுகிறேன், ஏன்னா இது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு, அதனால் இதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை கூட நீங்கள் நிதானித்து பார்த்துக்கலாம். சென்சிட்டிவிட்டி அப்படின்றாங்க, சென்சிட்டிவிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ்ன்றாங்க. சென்சிட்டிவிட்டினா என்னன்னு தெரியுமா? சென்சிட்டிவிட்டினா சாஃப்ட் ஹார்ட்டட். எஸ், சாஃப்ட் ஹார்ட்டட், கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ஹார்ட்டட். அப்புறம் வேற என்ன சொல்லலாம் சென்சிட்டிவிட்டினா? சில சமயத்தில் சொல்லுவாங்கல்ல, சென்சிட்டிவ் பர்சன், நான் ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன், அவர் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னா சட்டுன்னு ரியாக்ட் ஆவாங்க. வேற தொட்டாசினிங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க ரொம்ப பர்சனலாக பாதிக்கப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அப்போ உடனே ரியாக்ட் ஆகிடுவாங்க அந்த விஷயங்களுக்கு. திஸ் இஸ் கால் சென்சிட்டிவிட்டி. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மேபி வந்துட்டு உணர்ச்சி பூர்வம். ஓகே, உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது. எஸ், சென்சிட்டிவ், வெரி சென்சிட்டிவ் டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், வெரி சென்சிட்டிவ் டு கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு என்னை ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணி பேசினாங்கன்னா எனக்கு பிடிக்காது. இல்லை என்னை வந்துட்டு ரொம்ப அன்பாக யாராவது ஓவர் ஃபேமிலி இதோ வந்து பேசினாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்காது. எனக்கு பிடிக்காத விஷயங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நான் உடனே கோவப்பட்டு பேசுவேன், நான் அப்செட் ஆகிடுவேன், என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. திஸ் இஸ் கால் சென்சிட்டிவிட்டி. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, இது மற்றவங்களோட சேர்ந்து பண்ணுறது, சோஷியல் அவேர்னஸ்க்காக நான் பேசுகிறேன். இதெல்லாம் எம்பத்திக்குள்ளே வருது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தால் தான் எம்பத்தியாக எரிஞ்சிக்க முடியும் அப்படின்றாங்க. அவங்களோட சென்சிட்டிவிட்டியெல்லாம் புரிஞ்சுக்கணும். மற்றவங்க ஏன் இவ்வளோ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் திரும்பி ரியாக்ட் ஆக மாட்டீங்க. இல்லைன்னா உங்கள் கண்ட்ரோலில் இருந்து நீங்களும் திருப்பி ஒரு வார்த்தை பேசுறியா, நான் 2 வார்த்தை பேசுவேன், நீ ஒரு முறை தூக்கி போடுறியா ஃபோனை, நான் அதே ஃபோனையும் எட்டி உதைக்கிற மாதிரி காலில் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்ட் ஆயிரும். திஸ் இஸ் கால் சென்சிட்டிவிட்டி. தென் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தது வந்து சர்வீஸ் ஓரியன்டேஷனாக இருப்பாங்க. சோஷியல் அவேர்னஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேல் பி வெரி சர்வீஸ் ஓரியன்ட். அப்படின்னா என்னென்னா, என்னை தேடி வரவங்கள
அவங்க தேவை என்னையா, எதுக்காக வராங்க, என்னை ஏன் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இந்த சமயத்தில், ஏன் என்கிட்ட பேச வராங்க அப்படின்றத நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு ஹெச்ஆர் கான்செப்ட். ஹெச்ஆர் கான்செப்ட்னா ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களோ, ஒரு கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறவங்களோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்குள்ளே இருக்கிறவங்களோ, அவங்களுக்கான மேக்ஸிமான டாபிக் இதை கவர் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் மேட்ச் தெம் டு சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் யார்? நீங்களாம் ஃபீல்டில் போய் வேலை செய்யும்போது இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் வெளியே போய் அப்ளை பண்ண போகிறீங்கல்ல, யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க? உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ அவங்களாம் தான் உங்களோட கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லலாம். யூ கேன் கீப் இட் லைக் தட். அந்த மாதிரி அவங்களோட தேவைகளை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறீங்க. அப்போது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன தேவையோடு வராங்க. ஸோ அதுதானே கிரேஸ் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷனில் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும், நீங்கள் மட்டும் உபயோகப்படக்கூடாது, நீங்கள் மட்டும் பிரயோஜனப்படக்கூடாது, நீங்கள் மட்டுமே இந்த நன்மைகளை அனுபவிச்சுக்கக்கூடாது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணால் அவங்களால வந்துட்டு ஒரு இந்த கார்டன், என்ன கார்டன், கேஎம் கார்டன் ஃபுல்லாக அவங்களால ரீச் ஆக முடியாது. ஒரு சிலர் அவங்ககிட்ட பேசவும் மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா நிறைய அந்த ஏரியாவிலே நீங்கள் இருக்கிறதுனால. அப்போ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு போயிட்டு அங்கே அப்ளை பண்ணணும், அந்த சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வரணும் அப்படின்றதான். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் டெவலப்பிங் அதர்ஸ்னா அக்னாலேஜ் அண்ட் ரிவார்ட் பீப்புள் ஸ்ட்ரென்த் அண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். மற்றவங்க எதுலலாம் நல்லா இருப்பாங்களோ, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டான்ஸ் எல்லாம் நல்லா தான் ஆடுறேன், படிப்பு மட்டும் வர மாட்டேங்குது, பாட்டெல்லாம் பாடுறேன், இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுறேன், ஆனால் ஏதாவது ஒரு வேலை விட்டால் இல்லை இது பண்ணால் அதை ஃபுல்லாக சொதப்பிடுறேன். லைக் இன்னும் நம்ம இயல்பாக நம்ம நடந்துக்கிறது தான் நம்மளை அறியாமல். பட் ஆனால் அந்த விஷயங்கள் அதிகமாக பாதிக்கும். இப்போது என்ன சொல்கிறது, சைக்காலஜியில் ஒரு கான்செப்ட் என்னன்னா லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க, கற்றல் குறைபாடு. இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கற்றல் குறைபாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்லோ லேர்னர், ஐயா சொன்னார் ஸ்லோ லேர்னர். எஸ், என்னன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நல்லா ஸ்மார்ட்டானவங்க தான், நல்லா அறிவு சார்ந்த விஷயங்கள். பட் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு கற்றுக்க முடியாது, அந்த கான்செப்ட் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் என்ன சொல்லலாம்னா, லாங்குவேஜ்னா ஒரு சிலருக்கு தமிழில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், தமிழ் நிறைய இது பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு இங்கிலீஷில் வரலாம், ஒரு சிலருக்கு அந்த மேக்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல் டியூஷன் வச்சாலும் கூட அடிச்சு போட்டால் கூட கற்றுக்க முடியாது. மேக்ஸ் அந்த பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து சயின்ஸ் பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காக அவங்களுக்கு புத்தி குறைபாடு இருக்குதுலாம் சொல்ல முடியாது, ஸ்மார்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களோட பிரெயின் சர்க்கியூட் இல்லை சில விஷயங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, கற்றல் குறைபாடுன்னாங்க. அதுக்கான நிறைய ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸு, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் அதை வாங்கி கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து எழுத வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்னன்னா, நம்ம மற்றவங்களோட ஸ்ட்ரென்த்தை நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் அது நமக்கு இல்லையே பொறாமையில் பேசுகிற மாதிரி பேசிடுவாங்க. லைக் இன்னும் ரொம்ப பொசசிவாக, லைக் இன்னும் எனக்கு அந்த திறமை இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட அந்த திறமை இருக்குது, அதை வந்துட்டு ஒரு வீக்னஸாக இருக்கிற மாதிரி குத்தி காட்டுவாங்க. நீ இதெல்லாம் பண்ணிடுற, ஆனால் அதெல்லாம் உனக்கு பண்ண வராது, அதெல்லாம் உனக்கு செய்ய வராது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவங்களோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்களோ, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதையெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் சாதிச்சிருப்பாங்க, யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, பிளட் டொனேட் பண்ணியிருப்பாங்க, அவசர ஆபத்தில் போயிட்டு பிளட்டு யாருக்காவது கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, இல்லை யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், உடனே அவங்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. இதுக்கு படித்து டாக்டராகி தான் வரணும்லாம் இல்லை படித்து இந்த நிலமையிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிற, அவங்கள பார்த்த விஷயங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதை தான் இங்கே சொல்ல வராங்க. லைக் இன்னும் டெவலப்பிங் அதர்ஸ், அது மூலிமா தான் நீங்கள் மற்றவங்கள டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஃபர் யூஸ்ஃபுல் ஃபீட்பேக் அண்ட் ஐடென்டிஃபை பீப்புள்ஸ் நீட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட். நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க, மற்றவங்கள மட்டம் தட்டி உட்கார வைக்கிற மாதிரியான ஃபீட்பேக்ஸை கொடுக்காதீங்க. ஃபீட்பேக்ஸ்னால் என்னது? எஸ், நிறை குறைகளை சொல்கிறது. அப்போது மற்றவங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதை யூஸ்ஃபுல்லான ஃபீட்பேக்ஸாக கொடுங்க. நீங்கள் இதை பண்ணீங்க, உங்ககிட்ட இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க மென்மேலும் அதில் சிறந்து வளர்கிறதுக்கோ இல்லை உங்ககிட்ட நல்ல உறவு முறையில் இருக்கிறதுக்கோ அவங்க உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். உங்கள் மேலே வந்துட்டு இந்த பர்சன் வந்து என்னோட வெல்விஷர்னு ஏற்றுப்பாங்க. இல்லை நிறைய விஷயங்கள் இந்த விஷயங்கள் அவங்கள தாக்கத்தில் ஏற்படுத்தும். அப்புறம்
அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஆஸ் அன் இண்டிவிஜுவல் அவங்க தனிப்பட்ட முறையில் ஷைன் ஆகிறதுக்கு இந்த சமுதாயத்தில் அவங்க பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு என்ன வகையிலலாம் அவங்கள டெவலப் பண்ண முடியும், எந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். மேபி என்ன பண்ணலான்னா இந்த கிரேஸ் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கூட்டு வரலாம், அவங்களும் பயனடையும்படி செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெவலப்பிங் அதர்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் போனோன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் சிறந்து இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது மூலிமா நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க டெவலப் ஆவாங்க. சரியா? ஸோ இது வந்துட்டு சோஷியல் அவேர்னஸ்க்காக சொல்லியிருக்காங்க. அடுத்தது சோஷியல் ஸ்கில்ஸ். சோஷியல் ஸ்கில்ஸ்னால் மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரியா? இப்போது வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள மேலே கொண்டு வரலாம் அப்படின்னா சோஷியல் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கலாம் அப்படின்னா ஒன்று கம்யூனிகேஷன்ஸ். கம்யூனிகேஷன்னா உரையாடல் சொல்லலாம், இல்லை பேசுறதுன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறீங்களோ கிளியர் அண்ட் கட்டாக சொல்லிடுங்க. அவங்களுக்கும் புரியாமல் உங்களுக்கும் புரியாமல் இல்லை சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கோஜப்பட்டுக்கிட்டு எதுவும் புரியாத வகையில் சொல்ல தேவையில்லை. எனக்கு இது தேவை, இது உங்ககிட்ட பிடிக்கல, இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்கன்றத கிளியர் அண்ட் கட்டாக சொல்கிற முறையில் சொல்லுங்கள். போயிட்டாங்கன்னுட்டு இதெல்லாம் சரியே இல்லை, நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, நீ பண்ணுறது இதெல்லாம் பண்ணினா உனக்கு எனக்கு அடுத்த முறை சண்டை தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. சொல்கிறேன், ஜோக்குக்காக சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பேசுவீங்க, பட் அதை நீங்கள் கிளியராக சொல்லணும். உங்களோட கம்யூனிகேஷன் வந்து உரையாடல் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போது சங்கீதா சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நான் அவங்கக்கிட்ட நல்லா பேசிட்டு இதே அண்ணாலக்கா கிட்ட போய்ட்டு சங்கீதா இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்க, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேக் பைட்டிங் பண்ணேன்னா அது சங்கீதாக்கு தெரிய வந்துச்சுன்னா அகைன் என்ன ஆகும், அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும். லைக் என்ன நான் ஏன் அண்ணா சிஸ்டர்கிட்ட போய் சங்கீதா பற்றி சொல்லணும், சங்கீதா கிட்ட சொல்லிடலாமே, சங்கீதா நீங்கள் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்க, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்குதுன்றத டைரெக்டாகவே நான் அவங்ககிட்ட சொல்லலாம். இது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு மூலிமா போயிட்டு சொல்கிறது நல்லா இல்லை. ஏற்றுக்கிறவங்களான்னு சொல்லுங்கள், அதுக்காக நான் சொல்லிட்டேன்ட்டு போயிட்டு வேண்டாதவங்களுக்கெல்லாம் சொல்லி ஏதாவது பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க போகிறீங்க. சரியா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டுனா ஹேண்டில் டிஃபிகல்ட் பீப்புள் அண்ட் டென்ஸ் சுச்சுவேஷன் அண்ட் டிப்ளமசி. லைக் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கிப்பாங்க, ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்துட்டு கோவம் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நான் வெளிப்படுத்திடுவேன். இதனாலேயே நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு என்னை பற்றி தப்பாகவே புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே இருந்தாலும் மூடி மறைச்சிட்டு அப்படியே நைஸாக பேசிட்டு போயிடுறாங்க, எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கவே மாட்டாங்க, எந்த விஷயத்துலையும் மாட்டிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஆனால் ரொம்ப நெகட்டிவாகவும் கன்னிங்காகவும் நம்ம பேசிட்டு இது பண்ணக்கூடாது. லைக் என்ன பிரச்சனைன்னு வருது, இல்லை பிரச்சனையாக இருக்கிறாங்கன்னா அதை வளர்த்து விடுற மாதிரியோ அல்லது மூடி மறைக்கிற மாதிரி இருக்க தேவையில்லை. கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக லைக் பர்சனலாக நான் போயிட்டு எரிஞ்சு விழுந்து இல்லை உடைச்சி அடித்து இல்லை சண்டை போட்டுக்கிட்டு ஒன்றுமே ஆக போகிறது கிடையாதுல்ல. கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருந்துக்கிறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய விஷயத்தில் என்ன பண்ணலான்னா இந்த சோஷியல் விஷயத்துலலாம் என்கரேஜ் டிபேட் அண்ட் டிஸ்கஷன். லைக் நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் டிபேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு சுச்சுவேஷன் வருது, இதுக்கு என்ன பண்ணலாம், இதை எப்படி சரிப்படுத்தலாம், இதுக்கு என்ன நம்ம முயற்சிகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சைக்காலஜியில் வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு என்னென்னா பிரெயின் ஸ்டோமிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸில் வரும். ப்ராப்ளம் சால்விங்னா ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிரச்சனையை சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் கிடைக்கலன்றதை வந்துட்டு இவங்க மட்டுமே ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு அவங்க திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போ நான் எங்கே போய் பிடிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னா இவங்க மட்டுமே அதை முயற்சி பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓகே ஓகே, நீங்களாம் வந்துட்டு நேரடியாக பார்த்து இது பண்ணீங்க. ஸோ இது முன்னாடி இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்குது. ஓகே ஃபைன். இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் கூட என்ன சொன்னேன்னா லைக் இன்னும் என்னோட சர்க்கிளில் தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன், கேட்டு பார்க்குறேன், அந்த பக்கம் எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடம் தெரியலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஓகே, ப்ரோக்ராம் போஸ்ட்போன் பண்ணியிருப்பீங்க. இந்த மந்த்லி வேறு எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? தட் இஸ் வாட் ஐம் ஆஸ்கிங் யூ. அதுதான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க?
அப்போ அவங்க உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த ஹாலை மூடிட்டாங்க, இல்லை வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஒரு முருகன் கிட்ட நான் கேட்டேன், முருகையன் கிட்ட கேட்டேன், சாரி, அவரு நிறைய ஹால் சொன்னாரு. ஓகே. இந்த ஹால் தான் சொன்னது எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஓகே ஓகே. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் சொன்ன கொஸ்டின் அவங்களுக்கு சரியாக புரியல, நான் தான் கன்வே பண்ணல அவங்க கிட்ட. ஸோ அதனால அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இதே வந்து ஒரு 4 பேர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லும்பொழுது அவங்க வந்து ஒரு சில ஐடியா சொல்லியிருக்கலாம். லைக் பிரதர் கிட்ட சொல்லும்போது, ஐயா கிட்ட சொல்லும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இடத்த பற்றி பேசியிருக்காரு அவங்க கிட்ட, நிறைய நிறைய இடங்களை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஹாலை சொல்லியிருக்கு. அப்போ என்னன்னா, பிரெயின் ஸ்டோமிங்னா ஒரு பிரச்சனையை, இந்த பிரச்சனை இப்படி தான் சால்வ் பண்ண முடியும்னு நான் யோசிச்சேன்னா, என்னோட முன்ன அனுபவத்தை வச்சோ இல்லை இப்போ எனக்கு தோன்ற விஷயங்களை வச்சு நான் யோசிச்சேன்னா, அது சில சமயத்தில் ஃபெயிலியராக கூட போகலாம். இதே நம்பிக்கையான சில பேர் என்னை சுற்றி இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிக்க முடியாத சில விஷயங்களை பற்றி அவங்க சொல்லுவாங்க, சில ஐடியாஸ்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சே, நான் இந்த ஆங்கிளில் நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை இந்த பிரச்சனையை பற்றி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டிபேட்டோ டிஸ்கஷனோ மற்றவங்ககிட்ட நம்ம குரூப் டிஸ்கஷன் அப்படின்லாம் பண்ணும்பொழுது சில பிரச்சனைகளை குறித்து, அதுக்காக உங்கள் ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் போயிட்டு குரூப் டிஸ்கஷன் பண்ண தேவையில்லை, என்னென்ன விஷயங்களை பண்ண தெரியுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு நிறைய ஐடியாஸ்லாம் தோணும். சரிங்களா? ஸோ குறைஞ்சி போகிறது. இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், எமோஷனல் ஹைஜாக்கிங். நம்மளை அறியாமலேயே நம்ம எமோஷன் நம்மளை ஹைஜாக் பண்ணிடும். அதை நம்ம உஷாராக இது பண்ணணும். ஹைஜாக் பண்ணிட்டா நான் கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருவேன், அந்த பிரச்சனையே இன்னும் பெருசாகிடும். எமோஷனல் ஹைஜாக்கிங். அதுக்கப்புறம் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கும் இன்டலெக்சுவல் இந்த இன்டெலிஜென்ஸ்க்கும் உள்ள எமோஷன் இன்டெலிஜென்ஸுக்கும் ஈக்யூக்கும் அண்ட் ரியலான இன்டெலிஜென்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்குள்ளே வர 4 டாபிக் பற்றி பார்த்தோம். 4 டாபிக் பற்றி: செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், சோஷியல் அவேர்னஸ், சோஷியல் ஸ்கில்ஸ். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்.